உங்க மனசோட விளையாடுறாங்களா? உங்களை ஒரு பொருட்டாவே மதிக்காத ஒருத்தர் பின்னாடி நீங்க போயிட்டு இருக்கீங்களா? இந்த அறிகுறிகளை பார்த்தா உடனே உஷாராயிடுங்க. 1. நரகமா மாறும் அவங்க நினைப்பு. எழுந்தா அவங்க நினைப்பு, படுத்தா அவங்க நினைப்பு, ஒரு நாள் கூட அவங்க கிட்ட பேசாம இருக்க முடியலையா? ஜாக்கிரதை, இதுக்கு பேரு ஆசை காட்டி மோசம் பண்றது. உங்களை அவங்க கட்டுப்பாட்டிலேயே வச்சுக்க அப்பப்ப கொஞ்சம் கருணை காட்டுவாங்க. ஆனா உங்க மனசுக்கு உண்மையா தேவைப்படுற அன்பை ஒரு நாளும் கொடுக்கவே மாட்டாங்க. அவங்க திடீர்னு மாறுறதால நீங்க ஒரு தீராத குழப்பத்துல தவிப்பீங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்னு உங்களையே நீங்க நொந்துக்குவீங்க. 2. அவங்க ஒரு மெசேஜ் பண்ணா உங்களுக்கு உசுரே திரும்பி வந்த மாதிரி இருக்கும். அவங்க கிட்ட இருந்து எப்போ மெசேஜ் வரும்னே தெரியாததால உங்க மனசு எப்பவும் ஒருவித தவிப்பிலேயே இருக்கும். அந்த மெசேஜ் வரும்போது உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி ஒரு போதை வரும். ஏன்னா அடுத்தது எப்போன்னு யாருக்கும் தெரியாது. இந்த மாதிரி ஒரு நிமிஷம் சொர்க்கம், ஒரு நிமிஷம் நரகம்னு உங்களை உருட்டி எடுக்கிறதுக்கு காரணம் இருக்கு. சின்ன வயசுல உங்களுக்கு தேவையான அன்பு சரியா கிடைக்காம ஒரு ஏக்கத்தோடவே நீங்க வளர்ந்திருக்கலாம். அதனால இன்னைக்கு அதே அன்பை இன்னொருத்தர் கிட்ட கெஞ்சி வாங்கிட்டு இருக்கீங்க. 3. உங்களை ஒரு பம்பரம் மாதிரி சுத்தி விடுவாங்க. ஒரு நிமிஷம் உங்க மேல உயிரையே வச்சிருக்க மாதிரி பேசுவாங்க. அடுத்த நிமிஷமே நீங்க யாருன்னே தெரியாத மாதிரி தூக்கி எரிஞ்சிடுவாங்க. திடீர்னு பாசமழையில நனைய வைப்பாங்க. அப்புறம் இருந்த இடம் தெரியாம காணாம போயிடுவாங்க. அவங்க இப்படி உங்களை சூடா சொரணை இல்லாம மாத்தி மாத்தி நடத்துறதால அவங்க மாறிடுவாங்க, பழையபடி அன்பா இருப்பாங்கன்னு ஒரு நப்பாசையில நீங்க காத்துட்டு இருப்பீங்க. ஆனா அந்த நாள் வரவே வராது. 4. அவங்க மேல ஒரு தீராத வெறித்தனமான ஈர்ப்பு. அவங்க எப்பவாச்சும் ஒரு நாள் உங்களுக்கு கொஞ்சோண்டு முக்கியத்துவம் கொடுத்தா போதும், அது உங்களுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை தரும் தெரியுமா? ஏன்னா அது ஒரு அபூர்வமான விஷயம். அவங்களுக்கு என்னதான் வேணும்னு அவங்க தெளிவா சொல்லாததுதான் உங்களை ஒரு காந்தம் மாதிரி அவங்க பக்கம் இழுக்குது. ஆனா ஒரு கொடூரமான உண்மை என்னன்னா, நீங்க யாரு, உங்க மனசுல என்ன இருக்குன்னு அவங்களுக்கு துளி கூட கவலை இல்ல. சின்ன வயசுல பட்ட காயத்துக்கு இவங்க கிட்ட மருந்து வாங்கிடலாம்னு நீங்க தப்பா ஒரு கணக்கு போட்டு உங்க வாழ்க்கைய நீங்களே அழிச்சிட்டு இருக்கீங்க. அவ்வளவுதான்.